ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டை சேர்ந்த தேனி மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இந்த சம்பவத்தில் இரவு நேரத்தில் ஒரு வியாபாரி பாதை தெரியாமல் யட்சினியிடம் வழி கேட்டு அதன் பிறகு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய காணொளி. இதுபோல இன்னும் பல அமானுஷமான நிகழ்வுகள் பற்றி நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது வசந்த் குமார் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய கிராமத்தில் 90 காலகட்டத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு மர்மமான நிகழ்வு தாங்க. அப்படி என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய இந்த வசந்த்குமார் கார்லையா, இவருடைய கிராமத்தை சேர்ந்தவருடைய பேர் தாங்க சுந்தரம். இந்த சுந்தரத்துக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு 40 வயது இருந்திருக்குங்க. அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவருடைய மனைவி, அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெருவிளக்குகள் மின்சாரங்கள் அதிகமாக இருக்காதுங்க. இவர் இருக்கக்கூடிய பகுதியும் சரி, இவர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் சரி மின்சாரங்கள் சரியாக இல்லைங்க. அந்த நேரத்தில் இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு சைக்கிள் வச்சிருக்கிறாரு. அந்த சைக்கிளில் சில்வர் பாத்திரங்களை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறதாங்க இவருடைய தொழிலாக இருந்திருக்குது. இப்படி தான் ஒரு நாள் தோராயமாக இவருடைய வேலையை தொடங்குவதற்காக காலையில் ஒரு 11 மணிக்கு வேலைக்கு கிளம்புறாரு. எப்பயுமே காலையில் வெள்ளனமாக கிளம்பி மாலை தோராயமாக 6 அல்லது 7 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்து சேருவாருங்க. ஆனால் அன்றைய பொழுது இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற காரணத்தினால கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு சரியாக ஒரு 11 மணிக்கு தாங்க வேலைக்கு கிளம்புறாரு. அப்படி வேலைக்கு கிளம்பிட்டு சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துலையும் கொண்டு போய் வியாபாரம் பார்க்குறாருங்க. அப்படி வியாபாரம் பார்த்துட்டு முடிச்சுட்டு கிளம்பி வரலான்னு நினைக்கும் பொழுது திடீர்னு ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் பயங்கரமாக இடிமலையில் மாட்டிக்கிறாரு. இப்படி மழையாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம மழை விடட்டும், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க காத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த மழை பேய் காற்று மாதிரி தாங்க அடிச்சிட்டு இருக்குது. மழை விடுற மாதிரி தெரியல. மாலை 6 மணியை கடந்து 7 மணியை கடந்து மொத்தமாக 8 மணி ஆகிருக்குதுங்க. அந்த 8 மணி தோராயமாக மழை கொஞ்சம் விட்டுற மாதிரி தெரியுது. அந்த சமயத்தில் நம்ம இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண வேணாம், நம்ம கிளம்பி போனால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய சைக்கிளையும் மீதம் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களையும் எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்தை விட்டு நகர்றாரு. இவர் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை விட்டு இவருடைய கிராமத்துக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் கடந்து வரணுங்க. அந்த காலகட்டத்திலலாம் சாலைகள்லாம் பெருசாக போட்டிருக்க மாட்டாங்கங்க. மண் பாதைகள், ஒத்தேடி பாதைகள் தாங்க அதிகமாக இருக்கும். அதனால ஒரு ஊருடைய ஒத்தேடி பாதையை தேர்ந்தெடுத்து அந்த வழியாக வந்துட்டு இருக்கிறாருங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு இவரே நிலை தடுற மாதிரி தாங்க ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதாவது எப்பயுமே அடிக்கடி அதே கிராமத்து சைடு தான் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் திடீர்னு இவருடைய மனசை குழப்பி இந்த இடத்துல நம்ம கரெக்டான இடத்துல தான் நிற்கிறோமா, நம்ம போகக்கூடிய பாதை சரியான பாதை அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோடு நிற்கிறாரு. எப்பவுமே நம்ம போன பாதை தானே, ஆனால் இன்றைக்கே நமக்கு வித்தியாசமாக தெரியுது. ஏன் பாதை நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம போகிற பாதை சரிதானா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. சரி, போகிற வழியில் யாராவது இருந்தால் நம்ம வழி கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. ஆனால் அன்றைய இரவு சரியான அமாவாசை இரவுங்க, கும்மிருட்டாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருட்டில் சுற்றியும் கண்ணு கட்டுற தூரத்தில் மரங்கள் கூட தெரியலங்க, கருகும்முன்னு இருக்குது. நம்ம சைக்கிளில் வேற லைட்டும் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுக்கிட்டு திக்குனே வந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. இவர் பயத்தை இன்னும் மேன்மேல் படுத்துகிற மாதிரி தாங்க ஒரு காட்சியும் இவருடைய கண்களுக்கு தட்டுப்படுது. அதாவது இவர் சைக்கிளில் வந்துருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 400 மீட்டர் தொலைவில் ஏதோ ஒரு பெரிய ஆலமரம் இருந்திருக்குது. அந்த ஆலமரத்துக்கு கீழேயே மண்களால் செஞ்சு வச்சிருப்பாங்களே சின்னதாக ஒரு சிம்னி விளக்கு, அந்த சிம்னி விளக்கு கையில் பிடிச்சிக்கிட்டு யாரோ ஒரு பெண்மணி உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. இவங்க வயதான பெண்மணியா அல்லது நார்மலான பெண்மணியா அப்படின்றதே தெரியாமல் இவர் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி நெருங்கி போய் பார்க்கும்பொழுது அந்த தீபத்தோட வெளிச்சத்தில் அந்த ஆலமரத்துக்கு கீழே அந்த பெண்மணி தலை குனிஞ்சபடி உட்காந்துருக்காங்க. அந்த பெண்மணி சுற்றி இன்னொரு அதிசயமும் இருந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்மணி பூச்சிகள் இரவு நேரத்தில் காட்டு பகுதி அடர்ந்த அந்த முட்கள் புதர்களாக மண்டி பெருக்கக்கூடிய பகுதியில் மின்மணி பூச்சிகள் நிறையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க இந்த பெண்மணியை சுற்றியே நிறைய மின்மணி பூச்சிகள் வட்டம் போட்டுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பூக்களுடைய நறுமணம் வாசமாக தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அந்த பூக்களுடைய வாசனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாமரை பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த வாசனையும் மல்லிகை பூ வாசனையும் கலந்து அடிக்கிற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. இந்த பெண்மணி கிட்ட வந்தோடனே நறுமணம் இந்த அளவுக்கு வாசமாக இருக்குது.
ஆனால் அந்த பெண்மணி குனிஞ்சபடி இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, எதுக்காக இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. ஆனால் அதை பற்றி இவரால் கேட்கணும்னு தோணவே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த பெண்மணி கிட்டேயே இந்த இடத்த தாண்டி போனோம்னா ஊருக்கு போகிற பாதை ஏதாவது இருக்குதாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. ஆனால் அந்த பெண்மணி தலை குனிஞ்சபடி இருக்கிறாங்க, நிமிந்து கூட பார்க்கவே இல்லை. என்ன நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவங்க பாட்டுக்கு தலை குனிஞ்சபடி இருக்கிறாங்க. இந்த இரவு நேரத்தில் இப்படி இந்த இடத்துல உட்காந்துருக்கிறத பார்த்தாலே நமக்கு வித்தியாசமாக தெரியுது. நம்ம கேட்கறக்கும் பதில் சொல்லாமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. சரி, இதுக்கு மேலே இந்த பெண்மணி கிட்ட நம்ம பேச்சு கொடுக்குறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் தூரம் நகர்ந்து போகிறாரு. அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு மெல்லிய குரல் சத்தம் கேட்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. அந்த பெண்மணி நிமிர்ந்து பார்க்குறாங்க. அந்த பெண்ணினுடைய முகத்தோட்டத்தை பார்த்த உடனே இவரே அறியாமல் அவரை கவர்ந்துருச்சுன்னு தாங்க சொல்லணும். அவ்வளவு அழகாக இருக்கிறாங்க. முக லட்சணத்தோடு அந்த பெண்ணினுடைய அந்த உடல் தோற்றம் எல்லாமே இவருக்கு பார்க்கவே கவர்ச்சிகரமாக இருந்திருக்குது. அந்த பெண்மணி அணிந்திருக்கக்கூடிய அந்த புடவை இருக்கு இல்லையா, அந்த புடவை ஆதி காலத்தில் கட்டுவாங்க இல்லையா வெள்ளை நிற புடவையில், அந்த மாதிரி தாங்க இருக்குது. தலை நிறைய மல்லிகை பூ தாங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெண்மணி பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இரவு நேரத்தில் இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதாவது குடிபோதையில் இருக்கக்கூடிய மர்ம நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால எதுவும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே நினைக்கிறாரு. ஆனால் அதை பற்றி எதுவுமே கேட்காம, ஏம்மா நான் உங்ககிட்ட தான் நான் கேட்டேன், இப்போயாச்சும் சொல்லுமா, இந்த பகுதியில் நான் அடிக்கடி போயிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கி என்னமோ என் மனசு என்னையே அறியாமல் குழப்பத்தோடு இருக்குது, இங்கிட்டு போனால் ஊருக்கு போகிற பாதை இருக்குதா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அந்த பெண்மணி சிரித்தபடியே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு சுடுகாடு வரும்னா, அந்த சுடுகாட்டை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுடைய ஊருக்கு போகக்கூடிய பாதை இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்லிட்டு இவருடைய சைக்கிள் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு அந்த பெடல் அமுக்கிக்கிட்டே அந்த இடத்த தாண்டி போகிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாரு. அந்த பெண்மணி சொன்னபடியே ஒரு சுடுகாடு இருந்திருக்குது. அந்த சுடுகாடுமே மேல் பரப்பு அந்த காம்பவுண்ட் சுவரெல்லாம் பூசியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் விட்டமாக தாங்க இருந்திருக்குது. அந்த இடத்துக்கிட்டேயே ஒரு சடலமும் பிணத்தை எரிக்கக்கூடிய ஒரு காட்சியும் இவருடைய கண்களுக்கு தட்டுப்படுது. ஆனால் அந்த எரியிட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பிணத்துக்கு அருகாமையில் யாருமே இல்லை. தன்னந்தனிமையில் இருக்கக்கூடிய அந்த சமாதி தானாகவே எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. அந்த எரிமடையில் யாருமே இல்லை. கொஞ்ச நேரமாகவே மழை அடித்து ஊற்றிட்டு இருக்குது. ஆனால் இந்த சடலம் எப்படி எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒருவேளை அதை எரியூட்டக்கூடிய அந்த சுடுகாட்டில் வெட்டியானாக வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்க தான் எரியூட்டிட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போய் வீடு குடிக்க போயிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. சரி, நம்ம ஊரை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சுடுகாட்டை தாண்டி போகிறாரு. சுடுகாட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் தாங்க கடந்து போயிருப்பாரு. அந்த நேரத்தில் இவருக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த தாண்டி போகும் பொழுது ஏற்கனவே இவர் தாண்டி கிராஸ் பண்ணி போனார் இல்லையா, அதே இடம் மாடி தாங்க தெரிஞ்சிருக்குது. என்னடா அது, இந்த இடத்த இப்போ தான் நம்ம தாண்டி போனமா இருக்குது, ஆனால் மறுபடியும் அந்த இடத்தையே நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க சுற்றியும் பார்க்குறாரு. அந்த நேரத்தில் ஒரு காட்சியை பார்த்த உடனே இவருக்கு இறக்குடைய நடுங்கி போயிருக்குது. அதாவது இந்த பெண்மணி ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க ஒரு ஆலமரத்துக்கு கீழே அந்த பெண்மணி உட்காந்துருக்காங்க. இந்த ஆலமரமும் இந்த பெண்மணியை நம்ம ஏற்கனவே சந்தித்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒருவேளை இது வேற யாராவது பெண்மணியாக இருப்பாங்களோ, அல்லது இந்த இரவு நேரத்தில் பூஜை செய்வதற்காக கூட அவங்க வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே இங்கே உட்காந்துருக்கக்கூடிய இந்த பெண்மணி கிட்ட நீங்கள் யார் என்னன்றதே நம்ம விசாரிக்கலை. ஒருவேளை பூஜைக்கு தான் வந்திருப்பாங்க, அதனால தான் அடுத்தடுத்த மரத்துக்கிட்ட உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மரத்துக்கிட்டே நெருங்கி போகிறாரு. போனதுக்கு பிறகு சைக்கிளை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு, ஏமா நான் இப்போ தான் ஒரு சுடுகாட்டை தாண்டி வந்தேன், கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கிட்ட ஒரு பெண்மணி சுடுகாட்டை தாண்டிட்டா ஊருக்கு போகிற பாதை வரும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பாதையை தாண்டினாலுமே இந்த சுடுகாட்டை தாண்டினாலுமே எல்லாமே ஒரே திசையாக தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோடு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி நிமிர்ந்து பார்க்கும்பொழுது மறுபடியும் இவருக்கு பயங்கரமான சாப்பிட்டாங்க. அந்த பெண்மணி வேறு யாருமே கிடையாதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு பெண்மணி பார்த்தார் இல்லையா, அதே பெண்மணி தாங்க தத்ரூபமாக உட்காந்துருக்குறாங்க. இதை பார்த்த உடனே நடுக்கத்தோட அந்த இடத்த தாண்டி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. ஏன்னா அப்போவே இவருக்கு புரிஞ்சிருச்சுங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷமாக நடக்குது அப்படின்றது. அந்த சமயத்தில் அந்த பெண்மணி தாண்டி போகிறார் இல்லையா, அவர் கூப்பிட்டு என்னன்னா எதுவுமே கேட்காம போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அவனை பார்த்தேன், மறுபடியும் அதே இடம் மாதிரி தெரியுது, நீ அதே இடத்துல உட்காந்துருக்குற, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சுந்தரத்துக்கிட்ட அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள பார்த்தீங்க இல்லையா, அவங்க என்னுடைய சகோதரி, நான் வேறு யாருமே கிடையாது, இதே கிராமத்தை சேர்ந்த பொண்ணு தான், நீங்கள் என்னை முன்ன பார்த்ததே கிடையாதா, நீங்கள் வியாபாரத்துக்கு வரும் பொழுது உங்களை அடிக்கடி நான் பார்த்துருக்குறேன், உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு மறுபடியும் கொலையும் நடுங்கி போயிருக்குது. நம்ம வயசு என்ன, அந்த பொண்ணோட வயசு என்ன, பார்க்க 20 வயசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது,
ஆனால் நம்மளை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுதே, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. நான் உண்மைதானே சொல்கிறேன், உங்களை அண்ணான்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை. உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஊரில் அடிக்கடி உங்களை வந்து வியாபாரம் பார்க்கும் பொழுது நான் அங்கங்கே நின்று பார்த்துட்டு இருந்திருக்கிறேன். எப்படியாவது உங்ககிட்ட பேசணுமே அப்படின்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி காத்துட்டு இருந்தேன். நான் நினச்சபடியே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இன்றைக்காவது நம்ம வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தனிமையில் பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே இவரே அறியாமல் குழப்பத்தோடு இருந்தாலுமே அந்த பெண்கிட்ட மனதை கொடுத்துருக்குறாருங்க. இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. ஆனாலுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அழகாகவும் இந்த தோற்றத்தில் இவரை மயக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இவருக்கு என்ன நடக்குதுன்றதே தெரியலைங்க. உடனே இவரையே அறியாமல் அந்த பெண்மணி போகக்கூடிய அந்த திசையை நோக்கியே அந்த சைக்கிளை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு அப்படி பின்னாடியே போகிறாருங்க. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நதிக்கரை ஓரமாக தாங்க போகிறாங்க. அந்த நதிக்கரை கிட்ட நெருங்கி போனதுக்கு பிறகு அந்த பெண்மணி உள்ளுக்குள்ளே அப்படியே இறங்குறாங்க. இறங்கின உடனே இந்த வியாபாரியை பார்த்துட்டு நீங்களும் உள்ளே இறங்குங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாருங்க. இப்படி அந்த பெண்மணி கூப்பிட்ட உடனே இந்த சுந்தரம் அவரையே அறியாமல் அந்த நதிக்குள்ளேயும் இறங்குறாரு. இறங்கினதுக்கு பிறகு இந்த இருவரும் நெருங்கி போய் கட்டி பிடிக்கலான்னு போகிறாங்க. அந்த நேரத்தில் இவருக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்திருக்குது. இப்போ இங்கே நமக்கு சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குது, யார் இந்த பெண்மணி, நம்ம எப்படி நம்ம மனைவிக்கு வந்து துரோகம் பண்ண முடியும், இதெல்லாம் யோசிச்சபடியே அந்த நதியை விட்டு தாண்டி வெளியே வராருங்க. என்னாச்சு, நீங்கள் பாட்டுக்க நதிக்குள்ளே வந்துட்டு என் கூட பக்கத்தில் நெருங்கி வந்துட்டு இப்படி விட்டுட்டு போகிறீங்க பாதியிலேயே, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணி கேட்குது. இல்லைம்மா, நான் பண்ணுறது எல்லாமே எனக்கு தப்பாக தெரியுது, எனக்கு ஊருக்கு போகக்கூடிய பாதையை மட்டும் சொல்லு, நான் பாட்டுக்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இப்படி ஒரு சொன்ன உடனே அந்த பெண்மணி கோவத்தோட தாங்க கனல் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ நீ என் கூட நீ சந்தோஷமாக இருக்க மாட்டியா, என் ஆசையை நீ நிறைவேற்றி வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுதாங்க அது ஒரு பெண்மணியே கிடையாது, அது ஒரு ஆன்மா அப்படின்றது இவருக்கு தெரிய வந்திருக்குது. அதாவது இந்த சுந்தரத்தோடைய வாழ்நாளில் கற்பனையே பண்ண முடியாத ஒரு பயங்கரமான காட்சி கண்கள் முன்னாடி தத்ரூபமாக தெரியுது. அந்த நதிக்கரையில் நிற்கிறாங்களே அந்த பெண்மணி பார்க்க ரொம்ப அழகாக கவர்ச்சிகரமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கோவப்பட்டு பேசும் பொழுது அவங்களுடைய உடல் தோற்றம் மற்றும் உடை எல்லாமே மாற்றமாகுதுங்க. அவங்களுடைய கூந்தல் அப்படி கால் பாதங்கள் வரைக்கும் இப்படி நீண்டுக்கிட்டு போயிட்டு இருக்குது. முகம் எவ்வளவு அழகாக தெரிஞ்சோ அப்படி கோணல் மாடலாக, பற்கள் எல்லாமே கோர பற்களாக மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. கண்ணு ரெண்டுமே மொழி பிதுங்கி அவங்களுடைய நாக்கு காது எல்லாமே வந்து நீளமாக தெரிஞ்சிருக்குது. சற்று நேரத்திலேயே அந்த பெண்மணி வானுயர அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி தாங்க பறந்து போய் நிற்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே கருகருன்னு இருக்கக்கூடிய அந்த கொடூரமான உருவம் இவர்கிட்ட அப்படியே அட்டாக் பண்ணுற மாதிரி தாங்க அடிக்க வருது. இப்போ தான் அவருக்கே புரிய வந்திருக்குதுங்க இது ஒரு ஆன்மா அப்படின்றதே. அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணி ஆங்காரமான ஒரு ஓலமான சிரிப்போடு இவர் பின்னாடியே தொடர்த்தி வருது. இந்த பெண்மணி கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது, எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓட்ட முடிக்கிறாரு. அவருடைய சைக்கிள் வந்து வேற ஒரு பாதையில் நிற்கிது. இவரே அறியாமல் தானே அந்த சைக்கிளே மறந்துட்டு அந்த நதிக்கரை கிட்ட வந்தார். அந்த சைக்கிள் கிட்டே மறுபடி வந்து அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு பெடல் அமுக்கிக்கிட்டு ஒரு தூரம் கடந்து போகிறாருங்க. திடீர்னு கிராஸ் பண்ணி ஏதோ ஒரு உருவம் இவர் வந்து தட்டி விடுற மாதிரி தெரியுது. தட்டின அடுத்த நிமிஷமே அந்த இடத்த தாண்டி சுக்குநூறாக உடஞ்சு போன மாதிரி தாங்க சுருண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முட்பொதர்களுக்குள்ளே போய் விழுகிறாரு. முட்பொதர்களுக்குள்ளே விழுந்த அடுத்த கடமே அங்கே இருக்கக்கூடிய அந்த கருவேல மரங்களில் முற்களாக இருக்கும் இல்லையா, அந்த முட்கள் எல்லாமே இவருடைய உடம்புலேயே போய் பதியுதுங்க. வலி தாங்க முடியாமல் நிமிர்ந்து பார்க்குறாருங்க. அந்த உருவம் இவருக்கு ஆப்போசிட்லேயே வான் உயரத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்குது. பயங்கரமாகவும் சிரிச்சுட்டு இருக்குதுங்க. நீ என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கல அப்படின்னா உன்னோட உசுரை நான் எடுத்துட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாங்க பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இதை கேட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த சுந்தரம் இவரே அறியாமல் மயக்கம் போட்டு விடுறாருங்க. சரியாக அதிகாலை தோராயமாக ஒரு 5 மணி இருக்கும். அந்த நேரத்தில் அந்த பகுதியில் வந்த ஒரு லாரி டிரைவருங்க. அந்த லாரி டிரைவருடைய பேர் வந்து தட்சிணாமூர்த்தி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. அந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்ற லாரி டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த சுந்தரமூர்த்தியை பார்த்த உடனே ஒருவேளை போதையில் தான் நிலை தடுமாறி அதுக்குள்ளே விழுந்துட்டாரோ அல்லது வேறு எதுவும் காரணமோ அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம இப்போதைக்கு அவரோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க கைத்தாங்களாக பிடிச்சி கஷ்டப்பட்டு தூக்குறாருங்க. அப்படி தூக்கி அவர் கூட வந்திருக்கக்கூடிய அந்த கிளீனர் கார் இல்லையா, இருவருமே லாரிக்குள்ளே தூக்கி போடுறாங்க. அதன் பிறகு அந்த சைக்கிளையுமே எடுத்து போடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அங்கேருந்து கிளம்பி ஒரு சித்த மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு வயதான ஒரு பெண்மணி கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க ஒரு மருத்துவச்சிக்கிட்ட. அந்த மருத்துவச்சி ஆல்ரெடி அவருடைய உடம்புல இறங்கி இருக்கக்கூடிய அந்த முட்களை பூரா எடுத்துட்டு சிகிச்சை செய்கிறாங்க. சிகிச்சை செஞ்சு கிட்டத்தட்ட காலையில் தோராயமாக ஒரு 9 மணி அளவில் தாங்க இந்த சுந்தரம் வந்து முழிக்கிறாரு. முழிச்சதுக்கு பிறகு நான் எங்கே இருக்கேன், யார் நீங்கள் கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி தாங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு. இவரோட உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் தாங்க. அடுத்தடுத்து அந்த மருத்துவச்சி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இந்த லாரி டிரைவருக்கும் சரி இந்த சுந்தரத்துக்கும் சரி கொலையே நடுங்கி போயிருக்குது. அதாவது என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடிங்க
அந்த இடத்துல வந்து ஒரு எச்சினி வந்து அந்த ஆலமரத்தில் வந்து தஞ்சம் புகுந்திருக்குது. தஞ்சம் புகுந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல போகக்கூடிய ஆண்களை வந்து மதிமயக்கி அதோட வசத்துக்கு கொண்டு வந்திருக்குது. அதோட ஆசைக்கு இணங்காத ஆண்களை வந்து கொலை பண்ணுவதாகவும் சொல்லப்படுதுங்க. இப்படி இந்த மருத்துவச்சி தனக்கு தெரிந்த அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த அனைவருமே மிரண்டு போய் நிற்கிறாங்க. நல்ல வேலைப்பா, உன்னோட உசுறு தப்பிச்சதே பெரிய விஷயம். தயவு செஞ்சு இனிமேல் அந்த இடத்து சைடு இரவு நேரத்தில் போகிற வேலையை வச்சுக்காதீங்க. இவரை எப்படியாவது அவருடைய கிராமத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த லாரி டிரைவர்கிட்டயே அந்த மருத்துவச்சி சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த லாரி டிரைவரும் அந்த கிளீனரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சுந்தரத்தை வந்து தூக்கிக்கிட்டு அவங்களுடைய கிராமத்திலே கொண்டு போய் சேர்க்குறாங்க. கொண்டு போய் சேர்த்ததுக்கு பிறகு அவங்களுடைய மனைவிக்கிட்டையும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்கங்க. அதன் பிறகு இனிமேல் அந்த இடத்த சைடே நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சுந்தரத்தை நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களுக்கு பிறகு தாங்க அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் சரியாகுது. சரியாக ஒரு 6 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த டயத்தில் தாங்க இந்த சுந்தரத்துக்கு உதவி செஞ்சார் இல்லையா அந்த தட்சணாமூர்த்தி அப்படின்றவர், அவருடைய வாழ்க்கையில் அமானுஷ காற்று வீச காத்திருந்துச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுந்தரமூர்த்திக்காக உதவி செஞ்சார் இல்லையா இந்த லாரி டிரைவர் தட்சணாமூர்த்தி, அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவருடைய மனைவி, அவருக்கு ஒரு பையன் இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாக இருந்திருக்காங்க. இந்த தட்சணாமூர்த்தி சொந்தமாக தாங்க அவருடைய லாரியை வந்து ஓட்டிட்டு இருந்திருக்கிறாரு. துணைக்கு அவருடைய உறவுக்கார பையனான அந்த கிளீனரையுமே கூட வச்சுருந்துருக்காருங்க. எப்போவுமே இவருடைய லாரி எடுத்துக்கிட்டு ட்ராவல்ஸ்க்கு போனார் அப்படின்னா அவர் கூட இருக்கக்கூடிய அந்த கிளீனரையும் கூட்டிகிட்டு போகிறது வழக்கமாகவே இருந்திருக்குது. ஆனால் அன்றைய கிழமை வந்து இவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த கிளீனர் இருக்கார் இல்லையா, அவருக்கு உடம்பு முடியல அப்படின்றதுனால வந்து விடுமுறை எடுத்துக்கிறாரு. அதனால் இவர் வந்து அன்றைய பொழுது ட்ராவல்ஸுக்கு தனியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரியே இவருக்கு தெரிந்த ஒரு பில்டிங் கட்டக்கூடிய ஒரு நபர் வந்து இவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. மரக்கட்டைகளை ஏற்றிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால மரக்கட்டைகளை வந்து ஏற்றிக்கிட்டு இவர் இந்த சுந்தரம் வந்து ஒரு பாதை வழியாக போனார் இல்லையா, அதே பாதை வழியாக தாங்க இரவு நேரத்தில் போகக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. அன்றைய நடுநிசி தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த மரக்கட்டைகள்லாம் ஏற்றிட்டு போய் அந்த பில்டிங் கட்டக்கூடிய அந்த நபர்கிட்ட போய் ஒப்படைக்கிறாருங்க. ஒப்படைச்சிட்டு இரவு நேரம் நான் சொன்ன அந்த நேரத்தில் இந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் தாங்க இந்த லாரி டிரைவர் வந்துட்டு இருக்கிறாரு. சரியாக 6 மாத காலகட்டங்கள் கடந்ததுனால இந்த சுந்தரத்துக்கு நடந்த அந்த அமானுஷமான நிகழ்வுகள் எதுவுமே வந்து இவருக்கு ஞாபகமே வரல. இவர் கிளீனரும் இல்லாமல் தனிமையில் தாங்க அந்த லாரி டிரைவர் அந்த பாதையில் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பிரேக்கை போட்டு வண்டி நிப்பாட்டுறாரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவர் வண்டி நிற்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளிங்க அதே ஆலமரத்துக்கிட்ட யாரோ ஒரு பெண்மணி மண்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விளக்கை தூக்கிக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கு கீழேயே வந்து உட்காந்துருக்காங்கங்க. இதை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாரு. யார் இந்த பொண்ணு இந்த இரவு நேரத்தில் இப்படி உட்காந்துருக்குது, பார்க்க வித்தியாசமாக தெரியுது. ஒருவேளை நம்ம சுந்தரத்தை வந்து காப்பாற்றும் பொழுது ஒரு மருத்துவச்சி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க இல்லையோ, அதே மாதிரி இது ஒரு எச்சினியாக இருக்குமோ அப்படின்றது அப்போதாங்க இவருக்கு ஞாபகமே வந்திருக்குது. ஆனால் இதை பார்க்க வந்து ஒரு ஆன்மா மாதிரியே தெரியல, உண்மையான பெண்மணியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகத்தையும் எழுப்பியிருக்குது. சரி, எதுக்கு இந்த பஞ்சாயத்து, நம்ம இந்த இடத்த தாண்டி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அதனால அவருடைய லாரி வந்து நிப்பாட்டாம அந்த இடத்த தாண்டி அந்த ஆலமரத்தை தாண்டி நகர்ந்து போறாருங்க. அந்த நேரத்தில் இவருடைய காதுக்கு பக்கத்திலேயே, அண்ணா ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டுங்கண்ணா, தயவு செஞ்சுண்ணா எனக்கு ஒரு உதவி செய்யுங்கண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க இவர் காது கிட்ட வந்து யாரோ சொல்கிற மாதிரி சத்தம் கேட்குது. சடார்னு வண்டியை நிப்பாட்டிட்டு டக்குன்னு வண்டியை விட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாருங்க. அப்போ எதுவுமே தெரியல. சரி, கீழே இறங்கி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பெண்ணினுடைய குரல். இந்த இரவு நேரத்தில் இந்த மாதிரி வந்து எனக்கு பிரச்சனை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சத்தம் கிடச்சுன்னா யாராக இருந்தாலும் உதவி செய்யணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட வண்டியை நிப்பாட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோட தாங்க இந்த லாரி டிரைவர் வண்டி நிப்பாட்டுறாரு. வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கி பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி மறுபடியும் இந்த பெண்மணி அந்த சாலையோட மைய பகுதியில் நிற்கிறாங்க. அண்ணா, எனக்கு தானே உதவி கேட்டேன், தயவு செஞ்சு நான் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, இந்த இடத்த தாண்டி அடுத்த ஊரில் என்னை வந்து இறக்கி விட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தாங்க இவருக்கு தெரிஞ்சிருக்குது, நம்ம நினச்சது தப்பு போல், இது எச்சினிலாம் கிடையாது, நார்மலான ஒரு பெண்மணி தான், உதவி கேட்குறாங்க, நம்ம உதவி செய்வோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாரு. அந்த பெண்மணி நடந்து வர இவரே அறியாமல் ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்திருக்குது. அதாவது இவருக்கு 2 மனசாக இருந்திருக்குது. ஒருவேளை சுந்தரம் பார்த்த அந்த எச்சினியாக இருக்குமா, அல்லது இது நார்மலான ஒரு பெண்மணியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உதவி கேட்குறாங்க, நம்ம செய்வோம். ஆனால் நம்ம வந்து டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி உட்கார வைக்க வேணாம், லாரிக்கு பின்னாடி நம்ம உட்கார வைப்போம். அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அந்த சைடில் வந்து ஒரு சின்னதாக ஜன்னல் இருக்கும் அந்த டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி, அந்த ஜன்னல் வழியாக அவங்க வந்து உதவி கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. சரிம்மா, நீ வந்து வண்டியில் ஏறி உட்காந்துக்கோ, நான் வந்து உன்னை வந்து எங்கே கொண்டு போய் இறக்கி விடணுமா இங்கே இறக்கி விட்றேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணிக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த பெண்மணியை பின்னாடி ஏற சொல்கிறாரு. அப்படி பின்னாடி ஏற சொல்லி உட்கார்ந்ததுக்கு பிறகு இவர் லாரியை மூவ் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாரு. அந்த நேரத்தில் மறுபடியும் இவருக்கு வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காட்சி தாங்க கண்ணு முன்னாடி தெரியுது.
வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த சுந்தரம் வந்து ஏற்கனவே அந்த ஆலமரத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பார்த்தார் இல்லையா, அதே மாதிரி தாங்க இவர் வந்து நிற்கக்கூடிய பாதையை பார்த்து மிரண்டு போயிட்டாரு. இவர் நிற்கக்கூடிய அந்த இடம் அதே ஆலமரம் தாங்க. ஆலமரத்துக்கிட்ட ஒரு பெண்மணி உட்காந்துருக்குறாங்கங்க. என்னடா இது, இப்போதான் இந்த இடத்த தாண்டி வந்தோம், ஆனால் மறுபடியும் அதே ஆலமரத்துக்கிட்ட வந்து நிற்கிற மாதிரி தெரியுது, அந்த ஆலமரத்துக்கிட்ட ஒரு பெண்மணி உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாரு. உடனே அந்த டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன அந்த ஜன்னல் சீட் இருக்கு இல்லையா, அந்த ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாருங்க பின்புறமாக. அப்படி பார்க்கும் பொழுது எதுவுமே தெரியல. லாரி டிரைவரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவுட் சைடு போகணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த இரவு நேரத்தில் வந்து வெளிச்சம் தெரியணும் இல்லையா, அதனால டார்ச் லைட் எப்போவுமே கையில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரியே அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த டார்ச் லைட் எடுத்து பின்புறமாக அடிக்கிறாருங்க. பின்புறமாக அடித்து பார்க்கும் பொழுது இவருக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கொடூரமான காட்சி தாங்க கண்ணு முன்னாடி தத்ரூபமாக தெரியுது. என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஜன்னல் சீட்டுக்கு பின்னாடி ஒரு பெண்மணி தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு கொடூரமாக உட்காந்துருக்காங்கங்க. நான் ஏன் இப்படி கொடூரமாக இருக்காங்க அப்படின்றக்காண்டி சொன்னேன் அப்படின்னா, அந்த பெண்மணி நார்மலாக இவருடைய வண்டியில் ஏறி உட்காரும் பொழுது கூந்தல் ரொம்ப கம்மியாக இருந்திருக்குது, பார்க்கவே ரொம்ப ஒல்லியாக இருந்திருக்காங்க. ஆனால் இப்பொழுது அந்த பெண்ணினுடைய அந்த கூந்தல் வந்து அவங்களுடைய கால் பாதங்கள் வரையும் அப்படி படர்ந்துருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி நேராக அப்படி வந்து இப்படி உட்காந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி தாங்க அந்த பெண்மணி காலை நீட்டி உட்காந்துருக்காங்க. அந்த பெண்ணினுடைய கால் பாதமே அந்த லாரியோடைய அந்த எண்டு பகுதி இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஏறுவதற்காக அந்த வந்து டிப்போ வந்து இப்படி மூடுவோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் அவங்களுடைய கால் வந்து நீண்டிருக்குது. எப்படி இது நார்மலான ஒரு பெண்மணியால் இருக்க முடியும்? இது உண்மையிலேயே ஒரு பெண்மணியே கிடையாது, நம்ம நினச்சது சரிதான், இது ஒரு யட்சினி அப்படின்றது அப்போ தாங்க இவருக்கு தெரிய வந்திருக்குது. வண்டியை விட்டு மட்டும் நம்ம இறங்கிடக்கூடாது, இறங்கிட்டோம்னா நம்ம உசுரே போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு அந்த ஆலமரத்துக்கிட்ட பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல நின்ற அந்த பெண்மணி ஆளே காணாங்க. திடீர்னு அந்த ஜன்னல் வழியாகவே டொக்கு டொக்குன்னு அந்த கண்ணாடி அந்த இதை போய் தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. திரும்பி பார்ப்போமா, அந்த ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணுவோமா அப்படின்ற ஏகப்பட்ட குழப்பத்தோடு இருந்திருக்கிறாரு. பயம் இவரை மனசு முழுக்க தொற்றி இருக்கக்கூடிய காரணத்தினால அதை திறக்கவே இல்லைங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சத்தம் வந்து நின்றுச்சு. சரி, அவள் ஒருவேளை போயிட்டா போல அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஜன்னல் சீட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா மறுபடியும் இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அந்த ஜன்னல் கிட்டையே அந்த பெண்மணி முகத்தை இப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு கோரமான பற்களோடு கண்மொழி எல்லாமே பிதுங்கி போய் ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்திலாங்க தெரியுறாங்க. அதாவது அந்த பெண்ணினுடைய முகத்தோற்றம் முழுக்க பச்சை நிறத்தில் இருக்குது. பச்சை நிறத்துலனா அவதார படத்துலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். அதே மாதிரியே இது ஒரு பெண்மணி இல்லை, இது ஒரு யட்சினி அப்படின்றத புரியக்கூடிய ஒரு தோட்டத்தில் தாங்க அந்த பெண்ணினுடைய உருவ தோற்றம் இருந்திருக்குது. மிரண்டு போய் மறுபடியும் ஜன்னலை மூடிக்கிட்டு முருகா 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 அப்படின்னு சொல்லி தாங்க இவருடைய மனதார வேண்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அந்த லாரி முழுக்க குலுங்குற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. நம்ம உசுரே போயிடும் போல, நம்ம தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. லாரியை விட்டு கீழே இறங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பெண்ணினுடைய ஆக்ரோஷமான சத்தம் கேட்குது. நீ இறங்கலை அப்படின்னா இங்கே என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் அந்த குரல் சத்தம் கேட்குது. ஆனாலுமே முருகா முருகன் சொல்லிட்டு அந்த லாரிக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. அந்த லாரிக்கு மேலேயே யாரோ ஒருத்தர் திடுன்னு ஓடுற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. அந்த நேரத்தில் தூரமாக பார்க்குறாருங்க, யாரோ ஒரு நபர் வந்து நடந்து வர மாதிரி தெரியுதுங்க, ஒரு ஆண்மகன். நல்ல வேளை நம்ம இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு நினச்சோம், யாரோ ஒரு வாலிபன் வர மாதிரி தெரியுது, இதுதான் சரியான நேரம், அவர் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அவருடைய ஊர்லேயே வந்து நம்ம தங்கிட்டு விடிய காலையில் கூட நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க லாரியை விட்டு வேகமாக கீழே இறங்குறாரு. இறங்கி பார்த்தா அங்கே நிற்கக்கூடிய அந்த வாலிபர் இவரையே உத்து பார்க்குறாரு. ஏன் இவர் இப்படி உத்து பார்க்குறாரு, நம்ம பக்கத்தில் வந்தால் தானே உதவி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. ஆனால் அங்கே நிற்கக்கூடிய அந்த நபருமே வந்து ஒரு மனிதன் கிடையாதுங்க, அதே யட்சினி தான். இவர் வண்டியை விட்டு கீழே இறங்குவதற்காக அது செஞ்சு சூழ்ச்சி தாங்க. டக்குன்னு அங்கே நிற்கக்கூடிய அந்த வாலிபருடைய ஆன்மா அப்படியே காற்றுல கரையிற மாதிரி தாங்க கரைஞ்சி இவருக்கு முன்னாடி வந்து ஆப்போசிட்லேயே நிற்கிது. இவருக்கு ரத்தம் நாடி எல்லாமே உறைஞ்சு போய் நிற்கிறாருங்க. உடனே அந்த யட்சினி அவருடைய கண்களுக்கு தத்ரூபமாக தெரியுது. வான உயரக்க அந்த பெண்ணினுடைய உருவத்தோற்றம் கோரமாக தெரிஞ்சிருக்குதுங்க, பற்கள் எல்லாமே கோரமாக. அப்பொழுது அந்த பெண்ணினுடைய குரல் சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தவனை போட்டு தள்ளணும்னு முடிவெடுத்துட்டேன்னா அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, அந்த சுந்தரத்தை நீ தானே காப்பாற்றின, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அந்த சுந்தரத்தோட உயிரே போயிருக்கோம், எவ்வளோ தைரியம் தான் நான் அவனை போட்டுத்தோன்னு நினச்சி அந்த நினப்பை வந்து நீ சுக்குநூறாக உடைச்சிருப்ப, இதுக்காண்டி நான் பலி வாங்க போகிறேன்டா, உன் உசுரையே காவு வாங்க போகிறேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க ஆங்காரமாக சிரிக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த லாரி டிரைவர் ஆணு கத்திக்கிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காருங்க. மறுநாள் காலையில் தாங்க விடிஞ்சிருக்குது. அந்த நேரத்தில் அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய மக்கள் தான் இவரை பார்த்து எழுப்பியிருக்கிறாங்க. எழுப்பியுமே எந்திரிக்கலை அப்படின்ற காரணத்தினால தூக்கிட்டு போய் அதே மருத்துவச்சிகிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்கங்க. சேர்த்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சிகிச்சைக்கு பிறகு தாங்க இவர் வந்து
டக்குன்னு கண்ணை முழிக்கிறாரு. முழிச்சு பார்க்கும் பொழுது அந்த மருத்துவச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்லப்பா, இரவு நேரத்தில் அந்த இடத்துல போனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு. நீ அந்த சுந்தரத்துக்கு உதவி செய்யணுன்ற போய் தான் இப்போ உன்னுடைய உயிர் ஆபத்தில் மாட்டிக்கிச்சு. எனக்கு என்னமோ அந்த யட்சினி உன் கூட தான் இருக்குது, எப்படியும் உன் உயிரை எடுத்துருன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமாயிரு, உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி வழி அனுப்புகிறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது இந்த சுந்தரத்துக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த லாரி டிரைவர் தட்சிணாமூர்த்தி அவருடைய மனைவி இருவருமே கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கு பிறகு இந்த சுந்தரத்துடைய வீட்டுக்கு வந்து நடந்த அமானுஷமான விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி இந்த யட்சினி நம்ம 2 குடும்பத்தினருடைய நிம்மதியுமே வந்து இப்படி வந்து உருக்குலைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிருக்காங்க. நம்ம குலதெய்வ வழிபாடை மட்டும் தொடர்ந்து செய்வோம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க நம்பி இந்த தட்சிணாமூர்த்தின்ற லாரி டிரைவர் அவருடைய வீட்டுக்கே திரும்ப போகிறாரு. ஆனால் அந்த யட்சினி சொல்லிச்சு இல்லையா, நான் காவு வாங்கியே தீர்வேன் அப்படின்றது, அதை வந்து நிறைவேற்றிட்டு தாங்க போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இந்த சுந்தரத்துக்கு ஒரு விஷயம் வந்து செய்தியாக தேடி வருதுங்க. அதாவது இந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்ற லாரி டிரைவர் அவருடைய வீட்டிலேயே வந்து தூக்கு போட்டு தொங்கி இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வர தேடி வருதுங்க. இதை கேட்ட உடனே மிரண்டு போயிட்டாருங்க இந்த சுந்தரம் மட்டும் அவருடைய குடும்பத்தினரே. அதன் பிறகு இறந்து போன அந்த தட்சிணாமூர்த்தியுடைய வீட்டுக்கே போய் ஆறுதல் தெரிவிச்சுட்டு மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கே திரும்ப வராங்க. இவர் இறந்து போனாலுமே அவருடைய குடும்பம் ஓரளவுக்கு வசதியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த யட்சினியால் இந்த சுந்தரம் மட்டும் இறந்து போயிருந்தார் அப்படின்னா அவருடைய குடும்பமே தலைகீழாக மாறி இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய வந்து தான் அந்த தட்சிணாமூர்த்தியோட உயிரை பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற வேதனை அவருடைய மனசை அப்படியே ஃபுல்லாக வந்து காயப்படுத்தி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 1990ஆம் காலகட்டத்தில் என்னுடைய கிராமத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட நிகழ்வு தான் பிரதர். இப்போ வரைக்கும் அந்த பகுதியில் யட்சினி இருப்பதாகவும் அந்த பாதையில் இரவு நேரத்தில் போகக்கூடிய நபர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக போகணும், அதே மாதிரி அமாவாசை இரவு நேரத்தில் அந்த பகுதியிலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் வார்னிங்காக சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடம் இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த இடம் வந்து எது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. மென்ஷன் பண்ணேன்னா நிறைய பிரச்சனை வரும் அப்படின்ற காரணத்தினால தான் நான் சொல்ல விரும்பலை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய வசந்த்குமாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் மற்றொரு திகிலான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.